அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 365வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 365வது நாளிலும் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பது ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல், அதன் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள். ஹிஸ்புல்லா நேற்று தாக்கிய தாக்குதல் ஒன்று நெத்தன்யாகுவுடைய வீடு வரை சென்றிருக்கிறது. சைரன் சத்தம் கேட்டவுடன் நெத்தன்யாகு அவருடைய வீட்டிலிருந்து அங்கிருந்த பதுங்கு குழியிலும் இருந்து தப்பி ஓடி வேறெங்கோ சென்றிருக்கிறார். ஆக நெத்தன்யாகு குறிவைக்கப்படுகிறார் என்பதே அதில் நமக்கு கிடைக்கிற செய்தி. அதன் பிறகு நேற்று நான் ஒரு விளையாட்டான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவம் லெபனானுக்குள்ளால் ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை வெளி உலகத்துக்கு காட்டுவதற்கு, குறிப்பாக தன்னுடைய எஜமானர்களாகிய அமெரிக்காவுக்கும் ஆங்கில நாட்டுக்கும் காட்டுவதற்காக இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு அவர்களெல்லாம் ஏதாவது ஒரு குடியிருப்பு பக்கத்தில் விட்டு, குறிப்பாக எலைட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிவார்ந்த படைகளை லெபனானுடைய பார்டரில் இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஏதாவது ஒரு இடத்தில் விட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள், அவர்கள் சுற்றி பிடித்து விட்டார்கள் என்பதை அந்த ஃபோட்டோவை வைத்து நான் எல்லோருக்கும் ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டு நம்ப வைக்க முயற்சி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாவம், ஃபோட்டோ எடுக்கத்தான் போனார்கள். ஆனால் லப்பைக் நஸ்ருல்லா என்ற சட்டத்தோடு அங்கே இருந்த வெடிகுண்டுகள் வெடித்ததால் 20 பேருமே பலி. ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் விடவில்லை. நெத்தன்யாகு இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பம்மாத்துகளுக்கு உரிய சண்டை அல்ல இது. ஹிஸ்புல்லாவினர் தினமும் 100க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை, அவர்கள் எந்த வகையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் கமாண்டோ, எலைட் ஃபோர்ஸ், இன்ஜினியரிங் ஃபோர்ஸ் என்றெல்லாம் பார்ப்பதில்லை, கொண்டு குவித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெரியட்டும் என்று நெத்தன்யாகு அந்த படத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அதை நான் நேற்றே சொன்னேன். அந்த படத்தை பார்த்தவுடன் அவர் மிரண்டு போய் ஒரு 8 விஷயங்களில் இஸ்ரேலிய இராணுவம் தன் கருத்துக்களை சொல்லக்கூடாது, இஸ்ரேலிய மீடியாக்கள் இந்த 8 விஷயங்கள் குறித்தும் நிச்சயமாக பேசக்கூடாது என்று ஏற்கனவே இருந்த தடைக்கு மேல் இன்னொரு தடையை போட்டிருக்கிறார். அந்த 8 விஷயங்களில் ஒன்றாக இந்த வீடியோ, இந்த ஃபோட்டோ, இவையும் வெளியே தெரியக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு மீடியா மேனிப்புலேஷனை நடத்தி தன்னை வெற்றியாளன் என்று வெளியே காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதன் பிறகு நேற்று ஒரு புது இடத்தில் லெபனானுக்குள்ளால் போவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். கல்லத் சுஹைப் பிளிடா என்ற இடத்தில் உள்ள கல்லத் சுஹைப் என்ற இடத்தின் வழியாக அங்கேயும் அவர்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள். எஞ்சியோர் ஓடி இருக்கிறார்கள். புறமுதுகிட்டு ஓடுவது என்பது இஸ்ரேலிய இராணுவத்தின் கைவந்த கலையாக தெரிகிறது. அதற்காகவும் பயிற்றுவித்திருப்பார்கள் போல் தெரிகிறது. அடுத்தது சாம்சன் பேஸ் என்ற தளத்தை, இராணுவ தளத்தை தாக்கி இருக்கிறார்கள், முட்டாக தகர்த்து இருக்கிறார்கள். அங்கே குழுமி இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது ஹெரத் ஸ்மோகா, மார்காலியத், மனாரா, கஃபர் ப்ளூம் என்ற இடங்கள் இவை கலீலில் இருக்கின்றன. இங்கே சைரன் சத்தம் கேட்டு மக்கள் அரண்டு ஓடி இருக்கிறார்கள். கலீலி என்று நாம் அடிக்கடி தாக்குகிறார்கள். அது நித்தமும் இடம்பெறுகிறது என்பதற்கு நேற்று ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். அங்கே 2,50,000 பேர் இருந்த இடத்தை காலி செய்துவிட்டு அங்கே இராணுவம் இருக்கிறது. அதனால் தான் அது திரும்ப திரும்ப தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, நேற்று பல அறிக்கைகள் மூலம் ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதல்களை சொல்லியிருக்கிறது. முதல் அறிக்கையில் அடேசா என்ற இடத்தின் வழியாக வந்த படைகளை அடித்து விரட்டி வெளியே அனுப்பினோம். அடுத்து கஃபர் யுவால் என்ற இடத்தின் வழியாக வந்தவர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். அடுத்தது குஃபார் கிலாடி என்ற இடத்தின் வழியாக வந்தவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். கில்லட் அபீர் என்ற இடத்தில் வந்தவர்களும் அடித்து நொறுக்கப்பட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்த மர்காவா டேங்க் அனைத்தும் அழிக்கப்பட்டன.
ஐமுறை ரமத் டேவிட் ஏர்பேஸ் என்ற விமான தளத்தை அளித்திருக்கிறார்கள். சாசா என்ற விமான தளத்தை பலக் 2 என்ற ஏவுகணையை ஏவி அளித்திருக்கிறார்கள். கார்னியால் என்ற இடத்தின் வழியாக உள்ளே புக பார்த்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் காயம்பட்டார்கள், பலர் இறந்தார்கள். அடுத்தது டேவிட் ஆடோன் எமர்ஜென்சி சர்வீஸ் என்ற மருத்துவமனை சொல்லுகின்ற தகவலின்படி நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து அங்கே தங்கி அங்கே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சிகிச்சைக்காக என்று சொல்லியிருக்கிறார். டான் இஸ்ரேலி செட்டில்மெண்ட் என்ற வந்தேரிகளின் குடியிருப்பை தாக்கியிருக்கிறார்கள். மலாரி கோலானி பேரக்ஸ் என்ற சிறப்பு பயிற்சி பெற்ற அந்த பேரக்ஸையும் அழைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். ஆலோம் ஃபார்ம் மிலிட்டரி செட்டில்மெண்ட்ஸ் இராணுவத்தினர் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளையும் தாக்கி இருக்கிறார்கள். அல் கிராத் என்ற இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். நார்தன் ஹைஃபா முழுமையாக தாக்கி அழிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி அவர்களுடைய லிஸ்ட்டு நீளமாகவே போய்கொண்டு இருக்கிறது. அது அவ்வளவையும் படிப்பதாக இருந்தால் நம்மளுடைய வீடியோவும் மிக பெரியதாக ஆகும். அடுத்தது, நேற்று மட்டும் எலைட் ஃபோர்ஸஸ் 20 பேர் தனிப்பட்ட முறையிலே உள்ளே ரகசியமாக உள்ளே முகந்ததில் அவர்கள் யாரோன் என்ற இடத்தில் வைத்து தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்து ஒரு பெரிய சப்போர்ட் குரூப் இருக்கிறது என்று சொன்னோம், வாலண்டியர்ஸ் என்று. இவர்கள் இஸ்ரேலுக்கு உள்ளால் புகுந்து, அதாவது இவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் இப்போ இஸ்ரேலுக்கு உள்ளால தான் இருக்குது, நார்தன் இஸ்ரேலுக்கு உள்ளால தான் இருக்குது. அவங்க அந்த ப்ளூ லைனுக்கு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அடிக்கிறாங்க இஸ்ரேலிய இராணுவத்தை. அதாவது இவர்கள் லெபனானுக்கு உள்ளே போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த ப்ளூ லைனை கடந்து, அந்த ப்ளூ லைனை கடந்து இவர்களால் போக முடியவில்லை. ஆனால் இந்த வாலண்டியர்ஸ் தன்னார்வ குழுவினர், அதாவது அது ஒரு நல்ல ட்ரெயின்டு ஃபோர்ஸு, நாங்கள் ஹிஸ்புல்லாவோடு போர் செய்வோம், ஆனால் ஹிஸ்புல்லா போரை நிறுத்திவிட்டது என்று சொன்னால் நாங்கள் நிறுத்த மாட்டோம், நாங்கள் முழு பாலஸ்தீனத்தையும் விடுவிக்கிற வரைக்கும் போராடுவோம். இவர்கள்தான் முதலில் இரவோடு இரவாக இஸ்ரேலிய இராணுவம் முதலில் போன போது ஒரு அதிரடி தாக்குதலை தந்தார்கள். அதைத்தான் நத்தன்யாஹு அமெரிக்கா மீது வருத்தப்பட்டு கொண்டார். நீ லெபனானுக்கு உள்ளால் போ என்று சொல்லும்போது இப்படி ஒரு அதிர்ச்சி குழு அங்கே தயாராக இருக்கிறது என்பதை நீ சொல்லவில்லை என்று. இவர்கள் இப்பொழுது அந்த ப்ளூ லைனுக்கு அந்த பக்கம், அதாவது நார்தன் இஸ்ரேலுக்குள்ளால புகுந்து சண்டை போடுகிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே நார்தன் இஸ்ரேலில் சில பகுதிகளை பிடித்து இருக்கிறார்கள் என்பது அவர்கள் அறிவிக்கவில்லை, இன்னொன்றின் வழியாக தெரிகிறது. அல்லது இவர்கள் ப்ளூ லைனை கடந்து போகவே இல்லை என்பதற்கு இன்னொரு சாட்சியம் என்னவென்று சொன்னால், யூனிஃபில் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு குழு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது. அதில் நாங்கள் எந்த இடத்தில் நிலை கொண்டு இருந்தோமோ அந்த இடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இஸ்ரேலிய இராணுவம் எச்சரித்தும் நாங்கள் அங்கிருந்து போகவில்லை, காரணம் எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதாவது ப்ளூ லைனை எவனும் கடந்து போகலைங்கிறதுல உறுதி செய்கிறாங்க. அந்த சப்போர்ட் குரூப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ் இஸ்ரேலுக்கு உள்ளால புகுந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு ரூமரை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அது ரூமராகவே இருக்கும் என்று ஹிஸ்புல்லாவும் நேற்று அதை உறுதிப்படுத்தி இருந்தார்கள். அது இரஸ்மோகா வரைக்கும் ஹிஸ்புல்லா ஊடுருவி இருக்கிறது என்பதாகும். ஆகவே நடந்து கொண்டிருப்பது வேறு விதமான கதைகள். ஆனால் இஸ்ரேலும் நத்தன்யாஹுவும் வேறு டிஸ்கிரிப்ஷனை உலகத்துக்கு தந்து ஒரு மீடியா ப்ராபகண்டாவை, ஒரு பெரிய பிரச்சாரத்தை, பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். இதில் நேற்று சஃபத் மருத்துவமனை, இது சிவ் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய, சஃபத்தில் இருக்கக்கூடிய சிவ் என்ற மருத்துவமனை ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. தினமும் 110 பேர் காயமடைந்து வருகிறார்கள், இறந்தவர்கள் தனியாக மார்ச்சரிக்கு போகிறார்கள். அப்படியானால் குறையாமல் ஒரு 200 பேர் தினமும் இறந்தும் காயம்பட்டும் இந்த மருத்துவமனைக்கு வருகிறார்கள். இஸ்ரேல் என்னதான் மறைத்தாலும் அண்டையிலிருந்தே இந்த மருத்துவமனைகள் தங்களுடைய நெருக்கடியை சொல்வதற்காக இந்த உண்மைகளை அறிக்கையாக வெளியிட்டு விடுகின்றன. சிவ் ஹாஸ்பிட்டல் இன் சஃபத்துடைய அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 200க்கு குறையாமல் 200 பேர் இறக்கவும் காயம்படவும் செய்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் என்பது தெளிவு. அப்படியானால் 5 நாட்களாக 1000 பேருக்கு மேல் அவர்கள்
அழிக்கப்பட்டு விட்டார்கள். அதில் காயம்பட்டவங்கள நம்ம திரும்ப வரமாட்டான். அதனால் ஒரே ஐடியா மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து இதை குறிப்பிடுகின்ற பத்திரிகைகள் ஆகஸ்ட் எண்டில் அது வரைக்கும், அதாவது இந்த வருடம் ஆகஸ்ட் 31 வரைக்கும் 10,000 இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்தார்கள் என்பதை மருத்துவமனைகளே கன்ஃபார்ம் பண்ணியிருந்து, அதன் பிறகு இஸ்ரேல் இராணுவம் அதை உறுதி செய்தது. ஆக பெரிய அழிவுகள். ஆனால் ஆள் இருக்கு, பணமும் வந்துக்கிட்டே இருக்கு. அமெரிக்கா இப்பொழுது கூட ஒரு $20 பில்லியன் உடனே சாங்ஷன் பண்ணி உடனே அங்கீகரித்து அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து நமது ஹிஸ்புல்லாவினர் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அந்த அறிக்கை என்னவென்று சொன்னால், ஏஜென்சி பிரெஞ்சு பிரஸ், அசோசியேட்டட் பிரஸ் போன்ற நடுநிலையாக காட்டிக்கொள்கின்ற பத்திரிகைகள், செய்தி நிறுவனங்கள், பத்திரிகை என்பதை விட நியூஸ் ஏஜென்சிஸ், செய்தி நிறுவனங்கள் எங்கள் பெயரால் பொய்யை சொல்லுகின்றனர். அப்படி பல பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கேட்டால் ஹிஸ்புல்லாவினுடைய சீனியர் மெம்பர் கொடுத்த ரகசிய தகவல் என்று சொல்லுகிறார்கள். எங்களிடத்தில் மீடியா ஃபோரம் என்று ஒன்றும், அந்த மீடியாக்களுக்கு செய்திகளை தருவதற்கு என்று ஒரு அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகம் விட்ட அறிக்கையை தான் நான் உங்களுக்கு முந்தைய இதில் சுட்டி காட்டினேன். ஐட்டம் நம்பர் 1, 2ன்னு நேற்று ஒரு 27 இடங்களை தாக்கியதும், ஃப்ரண்ட் லைனில் நடந்த சண்டையை, முன்னணியில் நடந்த அந்த புளூ லைனுக்கு பக்கத்தில் நடந்த சண்டையை அறிக்கைகளாக தந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் உலகத்துக்கு ஒரு இதை சொல்லுகிறார்கள், என்னவென்று சொன்னால், தயவு செய்து இந்த மீடியாக்கள் சொல்வதை நம்பாதீர்கள் என்று. ஆனால் இப்பொழுது நமக்கு அல் மயாதீன், அல் ஜசீரா, இன்னும் எத்தனையோ பத்திரிகைகள், பாலஸ்தீன் கிரானிக்கிள், இப்படி எத்தனையோ செய்தி நிறுவனங்கள் நமக்கு செய்தியை கொண்டு சொல்லுகின்றன. நான் நிறைய விஷயங்களை கிடைத்தவுடன் சொல்வதில்லை. காரணம், வெஸ்டர்ன் மீடியாவோட ஒரு பெரிய பில்டப் நடந்துகிட்டு இருக்கு. மீடியா ஃப்ராடாக பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து, அதாவது குடியிருப்பு எங்கே இருக்கே பரவாயில்ல, நீ அங்கே கொண்டு விட்டு எலைட் ஃபோர்ஸை வச்சு ஃபோட்டோ எடுத்து அவர்கள் சுற்றி சூழ்ந்து விட்டார்கள் என்ற படத்தை போடு, அவர் மக்கள் நம்பி விடுவார்கள் என்ற அந்த முயற்சியில் 20 பேர் இறந்ததை தவிர அவர்கள் ஒன்றுமே சாதித்தது இல்லை. குறிப்பாக ஏஜென்சி பிரெஞ்சு பிரஸியை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இந்த வெஸ்டர்ன் மீடியா எழுதுகின்ற, வெஸ்டர்ன் மீடியான்னு சொல்லக்கூடிய மேல நாட்டு ஊடகங்கள் பொய்யை அள்ளி கொட்டி எழுதி கொண்டிருக்கின்றன. இப்பொழுது அதற்கு ஆதாரமாக, அவர்களுடைய பொய்யை மக்கள் நம்பவில்லை என்பதனால் ஆதாரமாக அவர்கள் ஹிஸ்புல்லா சோர்ஸையை சுட்டி காட்ட தொடங்கி விட்டார்கள். ஆகவே செய்திகள் உங்களை வந்து சேருவதை நீங்கள் மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல ஏதோ இவங்க இந்த வெஸ்டர்ன் மீடியாலாம் ஹிஸ்புல்லாக்குள்ளால உள்ளே பூந்திருப்பது போல் ஒரு தோற்றத்தை காட்ட பார்க்கிறார்கள். அதுவும் பொய் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது ஈராக். நேற்று ஈராக் நார்த்தா ஹைஃபா ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதில் பல சேதாரங்கள் வந்ததையும் 3 சிவிலியன்கள் பாதிக்கப்பட்டதையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஈராக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கோலான் ஹைட்ஸ், ஈராக் இஸ்லாமிய படைகள் கோலான் ஹைட்ஸை தாக்கி இருக்கிறார்கள். 25 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். 2 இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் இறந்திருக்கிறார்கள். அடுத்தது 3 முக்கியமான இஸ்ரேலுடைய டார்கெட்டுகளை நாங்கள் தாக்கினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது சிரியாவில் 3 லேண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், அதாவது நில குண்டுகள் வெடித்து இருக்கிறது. சேதாரம் எதையும் அவர்கள் அதிகமாக சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் அமெரிக்காவினுடைய தளத்தை பெரிய அளவில் தாக்கி இருக்கிறார்கள். சிரியானுடைய கோலான் ஹைட்ஸை தாக்கி இருக்கிறார்கள். பெரும்பாலும் விரைவில் கோலான் ஹைட்ஸு விடுதலை அடையலாம். இந்த போராளிகளுடைய மிகப்பெரிய வெற்றியாக அது காட்டப்படலாம். அதன் பிறகு மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய, ஹைஃபாவில் இருந்த மிலிட்டரி பேஸ் நேற்று அடித்து நொறுக்கப்பட்டது. அதுக்கு பக்கத்தில் இருந்த 3 சிவிலியன், அதாவது பொதுமக்கள் குடியிருந்த பகுதிகள் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவினர் ஒரு செய்தியை தன்னுடைய கேடர்களுக்கு, தங்களுடைய களத்தில் இருக்கும் போராளிகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், மவுண்டன்ஸ் மே மூவ் பட் யூ ஷால் நாட் வேவர். மலையை பெயர்ந்து அந்த பக்கம் போய்விட்டது, இந்த பக்கம் போய்விட்டது என்று இந்த மீடியாக்கள் சொன்னால், நீங்கள் சற்றும் சலனமடையாமல் உங்களுடைய இடத்தில் நின்று
நீங்கள் செய்ய வேண்டிய அந்த யுத்தத்தை மிக லாவகமாக செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக வெற்றி இறைவனிடமிருந்து வருது. இறைவன் நம்மளோடு இருக்கிறான் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இவர்கள் சொல்லுகின்ற பொய் எதையும் நீங்கள் நம்பாதீர்கள். திடீரென்று ஏதாவது கமாண்டர் இறந்துட்டாரு, ஏதாவது முக்கியமான தளபதி இறந்து விட்டார் என்ற ஒரு பொய் அறிக்கையை விட்டு அந்த நிலத்திலே நிற்பவர்களை வந்து கலங்க செய்யலாம் என்று பார்க்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெளிவுபடுத்துகிறார்கள். நீங்கள் எது எப்படி போனாலும் கிளிங் யுவர் டீத் ஃபோம்லி, நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். ஆஃபர் யுவர் ஸ்கல்ஸ் டு அல்லாஹ், உங்களுடைய உயிரை அல்லாவிடம் ஒப்படைத்து விடுங்கள். பிளான்ட் யுவர் ஃபீட் ஃபோம்லி ஆன் த கிரவுண்ட், நிலத்தில் உறுதியாக நின்று சண்டை போடுங்கள் என்று அந்த செய்தி சொல்லுகிறது. அடுத்து பிறகு அமெரிக்காவில் நிறைய உதவி செய்து இஸ்ரேலுக்கு இப்பொழுது நேரடியாகவே தாக்குதலில் இறங்கி இருக்கிறது. அமெரிக்காவும் ஆங்கில நாடு ஒரு பக்கம் ஆயுதங்களை ஏற்ற தடைன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் நேற்று 10 இடங்களில் இஸ்ரேலுக்காக லெபனானை தாக்கி இருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக லெபனான் சியனிஸ்டுகளுடைய மிலிட்டரி இண்டஸ்ட்ரி, அதாவது பல இஸ்ரேலிய இராணுவ ஆலைகளை அளித்திருக்கிறது. அடுத்தது உலகெங்கும் புரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும். அது ஒரு குழந்தையை கூட காப்பாற்றவில்லை என்பதை நாம் அறிவோம். இருந்தாலும் அந்த மக்களுடைய உணர்வுகளை பாராட்டுகிறோம். அடுத்தது நம்ம காசாவை அறவே மறந்துவிட முடியாது. காசாவுக்கு வந்தால் அங்கே 99 அமெரிக்கன் டாக்டர்ஸ் சேர்ந்து, மருத்துவர்கள் சேர்ந்து ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள். இவர் அத்தனை பேரும் அமெரிக்கர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறார்கள். இஸ்ரேல் குழந்தைகளை குறிவைத்து கொலை செய்கிறது, குழந்தைகளை கொலை செய்வதில் ரொம்ப குறியாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். நார்தன் காசாவில் முஸ்லிம்கள் கொஞ்சம் நிம்மதியாக, இந்த பாலஸ்தீன மக்கள் அங்கே போனவர்கள் சற்றே நிலைப்பட்டு வருகிறார்கள். அதற்குள்ளால் நேற்று தாக்குதலை தொடங்கி இருக்கிறான். நெட்சாரிமில் மிச்சம் மீதி இருந்த காவலர்களையும், அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் நேற்று ஹிஸ்புல்லாவினர் அழித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 814 பள்ளிவாசலை காசாவில் அளித்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா வந்து $10 மில்லியன் காசாவின் புனரமைப்புக்காக தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க் அங்கேயும் 741 பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதில் 163 பேர் குழந்தைகள். தூபாஸில் நேற்று நடந்த சண்டையில் இஸ்ரேல் இராணுவம் பின்னே வந்திருக்கிறது. ஆனால் துல்காராமில் பல கட்டடங்களை இடித்து இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதலை பற்றி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு கட்டுரையை போட்டு இருக்கிறது. அதில் ஈரானுடைய தாக்குதல் 90% ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவே நடந்தது. இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ், இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், பாதுகாப்பு வளையம் எந்த புண்ணியமும் இல்லை என்று அறிவித்திருக்கிறது. இப்படி இந்த யுத்தம் பல திசைகளையும் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதில் பெருவாரியாக காசாவில் இருந்ததை விட அதிகமாக இவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக இஸ்ரேல் சும்மா இருக்கிறது என்று இல்லை. பெய்ரூத்தின் புறநகர் பகுதிகள் முழுவதும் குண்டுகளை போட்டு இருக்கிறது. அதில் நிறைய பேரை அது காவு எடுத்திருக்கிறது. நேற்று வரைக்கும் அதில் 2036 பேர் லெபனானில் சியாக்கள் காசாவில் உள்ள சன்னி முஸ்லிம்களுக்காக ஷஹீதாகி இருக்கிறார்கள். 9653 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஷஹீதுகள் தருகின்ற உற்சாகத்தால் தான் போராளிகள் பின்வாங்க மாட்டோம் என்று இஸ்ரேலை பின்வாங்கியது மட்டுமல்ல, நார்தன் இஸ்ரேலில் சில பகுதிகளை தங்கள் கைகளுக்கும் கொண்டு வந்து இருக்கிறார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.